சிவாய நமக்கு திருச்சிற்றும் வாழ்க வளத்துடன் பெற்றோர் நேசிப்பும் நொட்டுணையாவது நமச்சிவாயவை திருநீலகண்டம். எப்போவுமே நம்ம சரியாக இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்க. எல்லாமே சரியாக இருக்கணும், எல்லாமே சரியாக செய்யணும், எல்லோரையும் சரியாக வச்சுருக்கணும், எப்போவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு அது உதவும் நினச்சி எல்லா விஷயத்திலும் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறது சரியான விஷயங்க. இந்த மாதிரி சரியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கள மட்டும்தான் இறைவன் எப்போவுமே சோதிச்சுட்டே இருப்பாருன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வைக்கிறோம் இல்லைங்களா, பரீட்சை வருது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் சரியாக இருக்கிறவங்கள கடைசி வரைக்கும் சோதித்து பார்த்து இன்பத்தில் மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் திளைக்க வைக்கிறது இறைவனுடைய செயலுங்க. இதை தெரியாமல் இறைவனை நம்ம நொந்துக்கிட்டே இருக்கிறோங்க. ஏன்னா நம்ம அந்த சரியான பாதையிலே மீண்டும் மீண்டும் சோதனை கொடுக்க பயணிச்சுட்டு வராரான்னு இறைவன் நம்பணும். நம்மளை நம்புறதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி சோதனையை தவிர, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக தான் அந்த சோதனை தவிர வேறு எதுக்குமே இல்லைங்க. இறைவன் நம்மளை சோதிக்க நம்ம பக்குவப்பட நிச்சயமாக நல்ல நிலையில் நம்மளை இறைவன் நிற்பாருங்க. தவறு செய்கிறவங்கள இறைவன் என்றைக்குமே தீண்டவே மாட்டாருங்க. அவங்க மேலே பார்வை கூட படாதுங்க. அவங்களுக்கான அந்த நேரம் வரும்போது தான் இறைவன் அவங்கள பார்ப்பாரே தவிர, எப்போவுமே சரியாக இருக்கிறவங்கள இறை நம்பிக்கையோடு இறைவனை நம்பி பக்தி நெறியில் போகிறவங்கள தான் இறைவன் சோதிச்சுட்டே இருப்பாருங்க. ஏன்னா உன்னதமான வாழ்க்கை அதை தரணும் அப்படின்றதுக்காக வாழும் காலம் ஒன்றா சிரமமாக இருக்கலாங்க. ஆனால் கடைசி காலம் உன்னதனமாக இறைவன் திருவடியில் நமக்கு கிடைக்கின்றது என்றைக்குமே மறந்துடக்கூடாதுங்க. சோதனைக்கு பின் தான் சாதனை. அதுவும் இறைவனே நம்மளை சோதிக்கிறாருன்னா நிச்சயமாக நமக்கு உரித்தான நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒரு வினாடியும் ஒரு அணுவும் அகலாமல் நமக்கு சேரணும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. நற்றுணையாவது நமச்சிவாய வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி.